கேக்குதாம் பிரதர்? சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், கடவுளுக்கு நன்றி. என்னன்னா, எங்களோட இங்க வந்து நிர்மலா கான்வென்ட் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களோட பொது நிலையினரா இருந்து நாங்க ஒரு லேஎம்எஸ்ஐன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, அதுல வந்து 15 பேரை வந்து செலக்ட் பண்ணி அவங்களோட சேர்ந்து எங்களோட பங்குல நற்செய்தி பணி ஆற்றுறதுக்கு ஃபாதர் மூலமா நாங்க எல்லாமே சேர்ந்து முடிவெடுத்து சிஸ்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப லாஸ்ட் மே மந்த் வந்து இப்ப முடிஞ்ச மே மந்த் வந்து எல்லாருமே அதுக்கான வார்த்தைப்பாடு உறுதிமொழி எடுத்து அதுக்கான ரெடியாகி இருந்தோம். ஆனா இந்த 3 months எந்த ஒரு எங்களால ஹோம் விசிட் போகவே இல்லை. ப்ரொவின்சியல் வந்து மாறி வந்தாங்க ஒரு சகோதரி. அதுக்கப்புறம் நிறைய தடைகள் இருந்துட்டே, இதனால 3 months வந்து ஹோம் விசிட்டோ இல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்களுக்கு அந்த எந்த ஒரு பணியுமே செய்ய முடியல. அப்ப எனக்கு அது தொடர்ந்து அதை நான் ப்ரேயர்ல வச்சுட்டே இருந்தேன். அப்ப அதுக்கு வந்து பிலிப்பியர் 2:13 வந்து அந்த வார்த்தையை நான் அறிக்கேட்டேன். லேஎம்எஸ் உறுப்பினர்கள் எல்லாருக்குள்ளும் கடவுள் தான் செயலாற்றுகிறார். அவர் தம் திருவுளப்படி நிறைவேற்றுவதற்கான ஆற்றலையும் விருப்பத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாரையும் ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தையை அறிக்கிட்டே இருந்தேன். ஆண்டோடைய கிருபையால நேற்று வந்து சண்டே ஹோம் விசிட் போனோம். அங்க போனப்ப கூட அவங்க எல்லாருமே சோகதி மற்ற எல்லா கூட வந்த எல்லாருமே ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் சீனியரா எல்லாமே சீனியரா இருக்கவங்க இருக்கிறதுலே நான் தான் சின்ன பொண்ணா இருந்தேன். ஆனா கூட போகும்போது நான் ஆவியானவர்ட்ட ஒப்பு கொடுத்துட்டு தான் போனேன். அந்த இடத்துல நம்ம அங்க போய் நம்ம அந்த ஃபெய்த் கான்செப்ட் அவங்களுக்கு சொல்ல அவங்களுக்கு ஜெபிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கட்டாயம்னு சொல்லிட்டு போனேன். அதே மாதிரி அங்க போனப்ப அவங்க எல்லாமே ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. ஒவ்வொருத்தர் ரிலீஸ் பண்ணும்போதும் வந்து என்ன ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. அது மாதிரி உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு ப்ரேயர் பண்ண ஒரு வீட்டுல உடம்பு சரியில்லாம இருந்தவங்களுக்கு ப்ரேயர் பண்ண சொன்ன போது எனக்கு பிரதர் சொன்னதா நம்ம ப்ரேயர் பண்ணக்கூடாது, அந்த நோயை வெளியே எந்த இடத்துல நான் வந்து டெலிவரி கொடுத்து அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணேன். அப்போ அவங்களுக்கு எதனா அது டிஃப்ரெண்டா இருந்துச்சு, அவங்க எல்லாம் எப்படின்னு கேட்டாங்க. அப்ப இந்த நம்ம ஃபெய்த் கான்செப்டை இந்த ஜெபியை பத்தி சொல்ல இந்த இடத்துல ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இந்த பண்டிகை திரும்ப ஆரம்பிச்சு செய்ய ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, அந்த இடத்துல ஜெபிக்க வாய்ப்பு கொடுக்கறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். டெலிவரன்ஸும் கிடைச்சது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. நான் உங்களை உலகமெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்ற தான் கடவுள் சொல்லியிருக்கோம். நம்ம ஒவ்வொரு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த நாட்களில் சகோதரிக்கு அந்த இடங்களில் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த ஒரு இடத்துல கடவுள் இந்த நாட்களில் ஒரு கிருபையை கொடுத்துருக்காங்க. அந்த கிருபையை தந்த அந்த கடவுள் இந்த கரங்களை தேடி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். மேரி அபிஷா சிஸ்டர். Praise the Lord, brother. Praise Lord, sister. Praise the Lord, brother. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது பிரதர். சொல்லுங்க பிரதர், சண்டே வந்து ஈவினிங் வந்து எங்க வீட்டு காம்பவுண்ட்ல ஒரு பாம்பு வந்துச்சு. ஆக்சுவலா அது இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வீட்டுக்கு முன்னாடி வந்தது. இப்போ காம்பவுண்ட்ல நான் ஏதாச்சும் 3 மணி ப்ரேயர் ஓபன் பண்ண போகும்போது ஏதோ இது எடுக்கிறதுக்காக நான் காம்பவுண்ட் போயிருந்தேன். சோஃபா நீக்கி பார்க்கும்போது அது அடியில பாம்பு இருந்துச்சு. நான் பக்கத்துல நான் அன்னைக்குதான் பாம்பே பார்த்தேன், ரொம்ப பக்கத்துல. அப்ப பார்த்துட்டு ஆண்டவரே, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருந்தது. எப்படி என்ன பண்ண போறோம், யாருமே இல்ல அப்படின்னு. அப்புறம் நான் என்னோட மாமனாரை கூப்பிட்டேன். அவங்களும் இன்னொருத்தவங்களும் வந்தாங்க. வந்து அது பாம்பு வந்து ஒரு கம்பிக்குள்ள போய் இருந்துச்சு. அப்ப நான் வேற எங்கேயுமே போகல, எங்கேயும் பார்க்கல, இது பண்ணல, அங்கேயேதான் இருந்தது. ஆனா அவங்க வந்து பார்த்த நேரம் பாம்பு காணல. ரொம்ப நேரமா பார்த்தாங்க, பாம்பு இல்ல. அப்புறம் சரி இல்லைன்னு சொல்லி அவங்க திரும்ப போயிட்டாங்க. ஆனா எனக்கு மனசுக்குள்ள நம்ம நிம்மதியா தூங்கணுமே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. நான் பிரதர் டைம் பேசினேன். பிரதர் வேர்ட் ஆஃப் வேர்டும் கொடுத்தாங்க. ஆனாலும் ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்தது. அப்ப பிரதர் சொன்னாங்க, உங்க கண்ணுல காட்டிட்டே பாம்பை வெளியே விட்டுருவாங்க, இன்று கண்ட எகிப்தியனை நீங்க இன்னும் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நான் மறுபடியும் துணி துவைக்கணும், வெளியேதான் வச்சிருக்கேன். அப்ப நான் ஏசப்பா என் கூட வாங்க, பயம் இல்லாம நான் அந்த இடத்துல உட்கார்ந்து துணியெல்லாம் நனைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்கா கிட்ட பேசிட்டும் இருந்தேன். பேசிட்டு கதவு திறக்கிறேன். அந்த பாம்பு எந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்துல மறுபடியும் வந்து இருக்கு. அப்ப நான் பார்த்ததும் எனக்கு இன்னும் பயம். நான் தனியா என்ன பண்ணுவேன், எப்படி இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரா எங்க அக்கா குடும்பத்துல இருந்து ஒரு பையன் வந்தான். கரெக்டா அவன் வந்து அவனும் நானுமா தான்.
அப்ப நான் போன்ல பேசும்போது சொல்றேன், அக்கா நான் பாம்பை கொல்லலாமா எப்படி அப்படின்னு சொல்லி. அப்ப அக்கா சொன்னாங்க, லூக்கா 10:19 படி பாம்புகளை தேள்களை மிதிக்கும் பகைவரன் அந்த காலம் வெள்ளம் அதிகாரம் தந்திருக்காங்க, நீ பிரேயர் பண்ணிட்டு உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி. அப்ப அவன்தான், நான் இல்ல, கடவுளா அந்த 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 குழந்தைதான், சின்ன பையன்தான், அவன் தான் கூட ஹெல்ப் பண்ணான். அத கொல்லி வெளியே போட்டோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. அதான். ஆனா ஒரு ரிமைண்டர் எனக்கு வந்துச்சு பிரதர். அன்னைக்கு நான் திருப்பாடல் 91 சொல்லல. ஞாயிற்றுக்கிழமை விடிய காலம் பூசைக்கு எந்திரிக்கும் போது கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிட்டேன், 4:45. அப்ப டக்குன்னு சர்ச்சுக்கு போனோம். அப்ப நான் எப்பவுமே மார்னிங் எந்திரிச்ச உடனே அந்த திருப்பாடல் 91 சொல்லுவேன். அன்னைக்கு நான் சொல்லல. எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது அதுதான். நம்ம திருப்பாடல் 91 சொல்லலையே அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஆண்டவர் வந்து வாதை எங்கள் கூடாரத்தை நெருங்காம தான் பாத்துக்கிட்டாங்க. அதுக்காக கடவுளுக்கு கோடி நன்றி சொல்றேன். கோடான கோடி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் லார்ட். கடவுளுக்கு நன்றி. சகோதரி சொன்னாங்க, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. அவருடைய கடவுளை நம்பி நம்ம இருக்கும்போது எந்த தீங்கும் நம்மை நெருங்காமல் கடவுள் பாதுகாக்கிறாரு. நம்ம பக்கத்திலே அதுகள் இருந்தாலும் அது நம்மளை தீண்டுறதுக்கு, நம்மை தொடுறதுக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. இன்னைக்கு சகோதரி அந்த இடத்துல பக்கத்தில் இருந்த போதும் எந்த தீங்கும் நெருங்காதவண்ணும் கடவுள் பாதுகாத்திருக்காங்க. அதே போல் அவருடைய துணையை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் கொடுத்திருக்கிறாரு. அந்த பாம்பை கொன்று போடுவதற்கான அந்த வலிமையை, சக்தியை கடவுள் கொடுத்திருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்து பாதுகாத்த அந்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord sister. இன்னொரு சாட்சி, அதுவும் மறந்துட்டேன். அதுவும் இந்த வாரத்துலதான். நான் ஒரு திங்ஸ் வாங்கிட்டு என்னோட பர்ஸ வந்து வெளியே வச்சுட்டேன் காம்பவுண்ட்ல. அப்போ வெளியே இங்க முன்னாடி. அப்ப எங்க வீட்டுக்கு வந்த ஒரு குழந்தை என்னோட பர்ஸ் எடுத்துட்டு அவங்க பாட்டிகிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. நான் கேஸுக்கு புக் பண்ணிருக்கேன். எனக்கு கேஸ் கொடுக்குற காசு தான் அது. நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. அன்னைக்கு காலையில வச்சது ஈவினிங் வரைக்கும் நான் அதை பத்தி யோசிக்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. அப்ப அந்த பாட்டி கிட்ட அந்த வீட்டுல ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஈவினிங் அவங்க வீட்டுல உள்ள பொண்ணு வந்து என்கிட்ட தாரா, அக்கா இது உங்களோட பர்ஸா, போட்டோ இருக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், ஆமா, என் குழந்தையோட ஹாஸ்பிட்டல் காமிக்கிற கார்டும் அதுலதான் இருக்கு. அப்ப என்னால இப்ப கூட பிரதர் எனக்கு நம்ப முடியல. அந்த வீட்டுல வந்து ஒரு சில கம்ப்ளைண்ட் எல்லாம் உண்டு. கொஞ்சம் கம்ப்ளைண்ட் உள்ள இதுதான். ஆனாலும் ஆண்டவர் வந்து அவங்க மனச மாற்றி அந்த பர்ஸை என்கிட்ட தர்றதுக்கு ஒரு மனம் கொடுத்திருக்காங்க. எனக்கு இப்ப வரைக்கும் என்னால நம்ப முடியல பிரதர். அவங்க என்கிட்ட திருப்பி தந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆண்டவரை நம்ம நம்பி இருக்கும்போது ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம், உன்னை நான் வெட்கமுற விட மாட்டேன். ஒருவேளை அவங்க தரலைன்னா கேஸ்காரங்க வரும்போது நான் என்ன பண்ணுவேன்? நான் அதுக்கும் அந்த நேரம் கடன் தானே வாங்கணும். ஆண்டவர் என்ன வெட்கமுற விடல. கடவுளுக்கு நான் கோடி நன்றி சொல்றேன். Praise the Lord. Praise the Lord. என்ன சொல்ல, யாரையும் நம்ம நினைக்கிறதுக்கு இல்லை. பட் அந்த சூழ்நிலைகளில் கடவுளுடைய அன்பர்கள் தூங்கும் போதும் அவர்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிற கடவுளாக இருக்கிறார். அப்போது அந்த பர்ஸு, இந்த வீட்டை விட்டு போன பர்ஸும் திரும்ப கடவுள் அவங்க கையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord sister. அருள் பிரதர், நான் வந்து ஒரு 4 நாளா இயேசுவின் நாமத்தை வந்து அறிக்கையிட சொல்லி ஒரு மெசேஜ் பார்த்தேன். ஒரு ஃபாதர் கொடுத்தாங்க. இயேசுவின் நாமம் வந்து வல்லமையான நாமம். இயேசுன்னு சொன்னாலே நம்மளோட பாதி பிரச்சனைகள், அதாவது நிறைய ஒரு விடுதலை, 7 இதுக்கு சொன்னாங்க. அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் காலையில 5:30 சர்ச்சுக்கு போயிட்டு நற்கரணாண்டவர்னால ஜெபிச்சுட்டு ஜெபமாலை சொல்லிட்டு இப்போ பைபிள் வாசிச்சுட்டு அன்னைக்கு வந்து நான் வந்து அறிக்கையிட்டேன். அன்னைக்கு ஈவினிங் வந்து எங்க வீட்டுக்காரங்க மதியம் போல ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. அது என் பையன் கூட இருந்தான். அதனால எனக்கு வந்து தகவல் தெரிஞ்சுது. ஒன்று, நீ அப்பாவை பார்த்துக்கோமா, வீட்டில் வச்சு இது பண்ணு, வெளியில எங்கேயும் போனாலும் போக விடாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து டேப்லெட் போட்டுட்டு இருக்காங்க. நரம்புக்கு தலையில அடிபட்டு நரம்புக்குள்ள டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டேப்லெட் எடுக்கிற டைம்ல ட்ரிங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதே மாரி குடிச்சிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்போதுமே நான் வந்து இதை மாதிரி ஏதாவது செஞ்சாங்கன்னா, சின்ன ஒரு டீ ஏதாவது குடிச்சாங்கன்னா கூட சுகர் கூடிரும்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவேன். அன்னைக்குன்னு பார்க்க எனக்கு வந்து அவங்கள திட்டவோ எதுவுமே செய்ய தோணலை. ஏன்னா நான் காலையில இயேசுவோட நாம அறிக்கை செஞ்சிருக்கேன். நான் வந்து எதுவுமே அவங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு
நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன் என் மனசுக்குள்ள. நான் வந்து என்னையே அறியாம அவங்க திட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்து ஒரு 6:30 போல எந்திரிச்சு அவங்க வந்து சொன்னாங்க, இது வரைக்கும் அந்த வார்த்தையெல்லாம் அவங்க சொன்னதே கிடையாது. நான் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன், அந்த தப்பு நான் செய்ய மாட்டேன். நீ என்ன நம்ப மாட்ட, ஆனா நான் கட்டாயம் நான் இனிமேல் செய்யவே மாட்டேன். இனிமேல் நீ என்ன புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கடவுளுக்கு எப்படி நன்றி சொல்லனே தெரியல. நான் திரும்ப திரும்ப நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருந்தேனே தவிர, நான் உங்கள்ட்ட எதுவுமே நான் கேட்கலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டேன். எனக்கு அந்த ஒரு காரியம் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. அப்ப அந்த இடத்துல நம்ம திட்டாம இருந்ததுனால அவங்க நம்மகிட்ட வந்து சாரி சொல்லி இப்படி ஒப்புக்கொட்டு தான் செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டே இருந்தேன். Praise. அதுக்கப்புறமாட்டி நான் வந்து அதை தொடர்ந்து 5 நாளா நான் வந்து அதை வந்து காலையிலே ஆஹ் ஒரு 6 மணில இருந்து 6:45 வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இயேசு நாமத்தை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜவுளி கடையில உட்காந்துட்டு ஜவுளி எடுத்து வெளில வந்து உட்காந்துருந்தேன் தம்பிக்காக வெயிட் பண்ணிட்டு. அப்போ அந்த ஆஹ் ஒரு ஆண் வந்து பெண்ணா மாறி இருப்பாங்கல்ல, அவங்க காசு கேட்பாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, என் தலையில கை வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு அப்புறம் என்கிட்ட காசு கேட்டாங்க. இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி இப்படி கை காமிச்சேன். ஆனா அந்த லேடி என்ன பயங்கரமா திட்டுச்சு. நீ என்ன இப்படி இப்படி போன்னு சொல்ற, நான் என்ன உனக்கு நாயா? அப்ப ஜவுளி கடையில இருக்கிறவங்க எல்லாம் போறவங்க வரவங்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஆனா நான் வந்து நன்றி சொல்லிட்டே இருந்தேன், இயேசுவே நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தேன். அந்த அவங்க சொல்றதுக்கு எந்த ஒரு வார்த்தைக்குமே நான் ஒரு பதில் வார்த்தை சொல்லவே இல்லை. நான் மனசுக்குள்ளே நன்றி இயேசுவே சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் தம்பிக்கு கால் பண்ண, தம்பி வரல. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப, நான் அன்னைக்கு உனக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி நீ பிச்சை எடுப்ப, ரொம்ப சாபத்தெல்லாம் விட்டுச்சு. என்னோட சாமி உன்னை கேட்கும். இன்னைக்கு நான் வந்து உன்கிட்ட கையேந்திரனாலதானே நீ என்னமோ நாய் மாதிரி போப்போன்னு சொல்லிட்டு சொல்ற, வைக்கேன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ திட்டுச்சு. அதுவும் அவங்க எல்லாம் சத்தமா பேசுவாங்களா, ஆனாலும் அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு வெக்கமோ என்ன இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட நான் அவங்களுக்கு திருப்ப பேசவே இல்லை. அதுக்கும் கடவுளுக்கு கோடான நன்றி. இப்போ வந்து பிரதர் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து மனசுல எப்படி இருக்கு, சந்தோஷமா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஒரு சிந்தனையை வச்சு நான் கேட்டேன். கடவுளே, நான் வந்து அந்த இடத்துல அந்த அம்மா செஞ்சது வந்து சரியா தப்பா, நான் செஞ்சது சரியா தப்பா, என்னோட மனசு இப்ப எப்படி இருக்கு கடவுளே அப்படின்னு சொல்றப்போ நான் மகிழ்ச்சியா தான் இருந்தேன். கடவுளுக்கு கோடான நன்றி. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், Praise the மரியே Lord, வாழ்க. praise the Lord. கடவுளுக்கு தேங்க்யூ நன்றி. பிரதர். எந்த சூழ்நிலையிலும் நன்றி செலுத்துங்கள், இடைவிடாமல் இறைவனிடம் வேண்டுங்கள். எந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், புருஷன் குடிச்சிட்டு வந்தாலும் ஓகே ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு நம்ம சொல்லும்போது கடவுள் அந்த சூழ்நிலைகளை நன்மையா மாத்துறாரு. தீவன் எப்படிப்பட்ட திட்டம் வகுத்து அந்த சூழ்நிலைகள்ல நம்மளை மாத்துறதுக்கு நமக்குள்ள ஒரு டெம்டேஷனை கொண்டு வரது பார்க்கும்போது அந்த இடத்துல கடவுளே உமக்கு நன்றின்னு சொல்லும்போது கடவுள் அந்த சூழ்நிலையை நன்மையா மாத்துறாரு அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு சகோதரி சொன்ன சாட்சி அவ்வளவு கிளியரா சொன்னாங்க. புருஷன் குடிச்சிட்டு வந்த போதும் நன்றின்னு சொல்லும்போது கடவுள் அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த பழக்கத்துல இருந்து நான் இனி இந்த பழக்கத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலையை கடவுள் கொண்டு வந்திருக்காங்க. கடவுளுக்கு நன்றி செலுத்தும். அதே போல முன்னாடி அவ்வளவு அசிங்கமா ஒருத்தங்க திட்டும்போது நமக்குள்ள ஒரு கலக்கம் இல்லாம கடவுளை துதிக்க முடியுது. அந்த இடத்துல அந்த ஒரு தாழ்ச்சியை அந்த ஒரு கிருபையை கடவுள் கொடுத்திருக்காங்க. இந்த அற்புதத்தை ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்க்கையிலும் செஞ்சுட்டு இருக்கிற அந்த கடவுளை கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. அப்புறம் இன்னொரு சாட்சியும் பிரதர், நான் வந்து கடனுக்காக ப்ரேயர் பண்ண சொல்லும்போது பிரதர் வந்து அந்த ஒரு ப்ரேயர் அனுப்புனாங்க. அதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்போ 1 லட்சம் ரூபாய் கடன் திரும்ப அடைச்சிருக்கேன் பிரதர். இயேசுவுக்கு நன்றி. Praise the Lord, praise the Lord. பாத்தீங்களா, உங்கள் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தமது ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்கிற அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிற மாத்திரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் கடவுள் மேற்கொள்ள பலப்படுத்துகிறாரு. அதிலிருந்து வெளிவர அவர் கிருபை செஞ்சுட்டு இருக்கிறார். இந்த சகோதரி அதற்கு எடுத்துக்காட்டான சாட்சி சொல்லியிருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 105 தடவை அந்த வசனத்தை எழுதி வச்சிருக்கேன். Praise the Lord, praise the Lord. எல்லா
கட்டாயமா கடவுள் வாக்கு மாறாத தேவன். அந்த வார்த்தை சொல்லும்போது அந்த வார்த்தை செயலாற்றும் கட்டாயமா எல்லார் வாழ்க்கையிலும். இந்த சகோதரி வாழ்க்கையில மட்டும் கிடையாது, நம்பி விசுவசித்து அறிக்கையிடுகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அந்த வார்த்தை செயலாற்றும். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise Lord sister. Dear sister. Praise the Lord, brother. Praise Lord sister. நிறைய சாட்சி இருக்கு. எனக்கு எதை சொல்றது எதை விடுன்னு தெரியல. அவ்வளவு அற்புதங்கள் கடவுள் செஞ்சுட்டே இருக்காங்க. கோடி நன்றி. நான் ஒரு 2-3 மட்டும் ஸ்பீடா சொல்லிடுறேன் brother. First நான் கடவுள் கிட்ட நான் அதிகமா வேண்டது வந்து என்னுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துங்க அப்படின்ற அந்த ஒரு இது எனக்கு நிறைய இருக்கும். மேக்சிமம் நான் அதைத்தான் நான் வேண்டுவேன். ஆனா எனக்கு அது நிறைவான மாதிரி இல்லை, இன்னும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். நமக்கு வந்து இப்போ நம்ம பிரதர் வீட்டுல அவங்களுக்கு நடந்த அந்த இன்சிடென்ட் வந்து என்னை ரொம்ப பாதிச்சுச்சு. நம்மளோட இவங்க கவிதா சிஸ்டர் வீட்டுல அது என்னை ரொம்ப பாதிச்சுச்சு. ஆனா அதுக்கப்புறமா செய்தி கொடுக்க வரும்போதும் இல்ல விங்ஸ் ஆஃப் ஃபயர்ல வரும்போதோ வாலண்டியர்ஸ்ல வரும்போதோ நான் அவங்கள ரொம்ப டீப்பா கவனிப்பேன். அவங்க ஃபேஸ்ல என்ன எப்படி தெரியுது. ஆனா அவங்க 2 பேர் ஃபேஸ்லயுமே ஒரு கிரேஸ், அவ்வளவு ஒரு அமைதி. எனக்கு அத பார்க்கும்போது இப்படி ஒரு டெஸ்ட்ல நான் இருப்பேனா, இந்த ஒரு டெஸ்ட் கடவுள் எனக்கு வச்சாங்கன்னா என் பையன் கூட கேட்பான், அம்மா உங்களுக்கு இப்படி வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, அழுதுட்டு தான் இருப்பீங்க அப்படின்ட்டு. ஆனா எவ்வளவு வருஷ கணக்கா வேண்டுனேன்ல என்னோட விசுவாசத்தை ஆழப்படுத்துங்க அப்படின்ட்டு. அது வந்து எனக்கு அவங்க 2 பேர் ஃபேஸ்லயும் அவங்க நடந்துகிட்ட அந்த விதம், அதை ஃபேஸ் பண்ண விதம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. இப்ப ஒரு சர்டன் பீரியட் ஒரு லாஸ்ட் 1 வீக்கா என்னோட விசுவாசம் நான் எவ்வளவு கேட்டேனோ அந்த அளவுக்கு மேலாக எனக்கு அவங்கள பார்த்துட்டு அந்த விசுவாசத்தை கடவுள் எனக்கு நிறைவா கொடுத்திருக்காரு. என்னோட ஜெப நேரங்கள் வந்து இன்னும் நிறைய நம்பிக்கையில வந்து அதிகப்படுத்திட்டு இருக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் நான் இதுக்குதான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா பல வருடங்களா நான் கேட்ட ஒரு விஷயம் கடவுள் எனக்கு வந்து இப்ப கொடுத்திருக்காங்க, பிரதர் மூலமா சிஸ்டர் மூலமா. 2வது பாத்தீங்கன்னா நான் வந்து ஹவுஸ் விசிட்டிங் போறப்ப சில விஷயங்கள் நம்ம கொடுப்போம் இல்லையா. அப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து பார்லர் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒன்னும் ரன்னிங்கே இல்லையாமா. அப்ப நான் செய்யும் தொழிலை ஆசீர்வதிக்கிறதுக்காக அந்த கான்செப்ட சொல்லி கொடுத்தேன். இந்த வீக் ஹவுஸ் விசிட்டிங் போறப்ப அந்த பொண்ணு என்னை கூப்பிட்டு சொல்லிச்சாக்கா, எனக்கு ரெஸ்ட் எடுக்க கூட நேரம் இல்லக்கா, அவ்வளவு பேர் எனக்கு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ரொம்ப நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து இன்னொரு பார்க்கும்போது நாங்க கோயம்புத்தூர் போயிருந்தோம். டயர்ல காத்தே போயிருச்சு கார்ல இருந்து. அது எங்க வச்சு எப்படி போச்சுன்னே தெரியாது. ஒருத்தங்க வந்து 2 வீலர்ல ஸ்பீடா வந்து எங்களை வந்து கைய காட்டி என்னமோ சொல்றாங்க. நாங்க ஸ்லோ பண்ணி விண்டோ இறக்கி கேட்டா என்னன்னு கேட்டா சுத்தமா டயர்ல காத்தே இல்லைன்னு. ஒரு ஓரமா நிப்பாட்டுறோம், ஒரு சுத்தமா கம்ப்ளீட்டா டவுனா இருக்குது. என்னடா பண்றேன்னு திரும்பி பார்த்தா ஒரு பெட்ரோல் பங்க ஒட்டி கடவுள் நிப்பாட்டி வச்சாரு. அது நமக்கு தூரத்துல அப்படின்னா நாங்க எப்படி அதை போய் ரீச் பண்ணுவோம், யாருமே இல்லாத ஆழ்த்த வேலை, ஒண்ணுமே தெரியாது, யாருமே இல்ல ஹெல்ப்புக்கு. கடவுளுக்கு அதுக்கு கோடி நன்றி பிரதர். நிறைய இருக்கு, நிறைய இன்னும் சொன்னா சொல்லிட்டே போல, நான் மட்டுமே சொல்றேன் போல இருக்கும். கடவுள் நமக்கு கடவுளுடைய பேர் என்ன, அற்புதத்தின் தேவன் இல்லையா. அற்புதங்கள் அவரோட இதுல வந்து அற்புதங்கள் சொன்னா ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லிட்டு இருக்கலாம். அவ்வளவு அற்புதத்தினால நம்ம நிரப்பி நடத்தி போயிட்டு இருக்கிறார். இதோ இந்த சகோதரி இன்னைக்கு சொன்ன அந்த சாட்சிகள் ஒவ்வொன்றுமே அவருக்கு மேலே அந்த என்ன சொல்ல, அவருக்கு எந்தெந்த இடத்துல நம்ம பலவீனத்தோட காணப்படுகிறோம் அந்த இடத்துலலாம் அவரோட பலத்தினால் இடை கட்டுறாரு. அவ்வளவு சூப்பராக நம்மளை நடத்தி போயிட்டு இருக்கிறார். இந்த அற்புதத்தை செய்கிற அந்த கடவுளை கரங்களை தட்டி அவரோட நாமத்தை மிக மேம்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise Lord sister. ராம்குமார் பிரதர். Praise Lord brother. Praise Lord brother. பிரதர், நாங்க ஒரு லாஸ்ட் வீக் வந்து எங்க ஃப்ரெண்டு வந்து பர்த்டே கூப்பிட்டு இருந்தாங்க. அங்க போகும்போது அவங்க ஒய்ஃப் வந்து அஹமத் ஹாஸ்பிட்டல் நர்ஸ். ஸோ அவங்க ஜஸ்ட் பேசிட்டு இருக்கும்போது எதாச்சியா நான் வந்து ஜென்ரல் சிறப்பு சொன்னேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சுன்ட்டு. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அங்க இருந்த எல்லா நர்ஸும் வெளில வந்துட்டாங்க. இவங்க மட்டும் மற்றவங்களை காப்பாத்துறதுக்காக எவாக்குவேட் பண்றதுக்காக போய் எல்லாரும் எவாக்குவேட் பண்ணி தான் உயிரை பணைய வச்சு மற்றவங்களை காப்பாத்தினாங்க. அதான் இன்னைக்கு ஜீசஸ் சொன்ன, இவர் இருதராஜ் சொன்ன மாதிரி நான் சிலுவை ஜீசஸ் அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்க அந்த ஜீசஸோட சிலுவையை சுமந்து ஜீசஸ் நண்பருக்காக உயிரை கொடுக்கறதோட பெரிய விஷயம் எதுவும் இல்லைன்ட்டு ஜீசஸ் சொல்லுவார்ல. அது அவங்க சொல்லியிருந்தாங்க. அது நேற்று அவங்க சொன்ன போது அவங்க ரொம்ப பெருமையா சொன்னாங்க. அவங்க பேரு ஜென்டஸ்ட பார்த்தது இல்லை, பட் ஆனால் அவங்களை பத்தி பெருமையா சொன்னாங்க. அது கடவுளுக்கு நன்றி, நம்ம அவங்க கூட இருக்காங்க. Praise the Lord, praise the Lord, praise the Lord.
பிரைஸ் லார்ட், கடவுளுக்கு நன்றி. அவ்வளவு என்ன சொல்ல, அந்த இறை வார்த்தை நம்ம உள்ளுக்குள்ளே வரும்போது நம்மளை என்ன சொல்ல ஜீசஸ் மாதிரி நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறதுக்கான அந்த ஒரு கிரேஸ் கிடைக்குது. சகோதரி வாழ்க்கையில் அந்த ஒரு அந்த சூழ்நிலையில் அந்த மாதிரியான ஒரு இதை செய்கிறதுக்கான ஒரு கிருபையை கடவுள் கொடுத்துருக்காங்க. கடவுளுக்கு நன்றி. க்ளோரி டு காட் பிரதர். ஓகே, வேறு யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே, சாட்சிகள் இல்லை அப்படின்னுச்சுன்னா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்காங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். சகோதரங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. பிரைஸ் லார்ட். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம தனிப்பட்ட ஜெபத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தது அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சிஸ்டர்.